புஷ்பான்னா நேஷனல் நினச்சிங்களா? இன்டர்நேஷனல். தெலுங்குல இல்லாத ஒரு விஷயம் மதன் கார்கி சார் புதுசாக பண்ணியிருக்காங்க. ஹீரோக்கு ரா வராதுன்னு மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி பேச்ச புருஷன் கேட்டால் என்ன ஆகும்னு இந்த உலகம் பார்க்கும். டப் பண்ணும்போது எங்களுக்கு சில சீன்ஸ் எல்லாம் தோணுச்சு, இது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்கன்னு. அந்த நாங்கள் எந்த இடம்லாம் நினச்சோமோ அது எல்லா இடமும் சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். படம் பார்க்க ஃபர்ஸ்ட் ஷோ வந்திருக்கோம். பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் டு அல்லு அர்ஜுன் சார், தேங்க்ஸ் டு காட், தேங்க்ஸ் டு சுகுமார் சார். இந்த படத்தை தமிழ் வசனம் எழுதிய மதன் கார்கி சாருக்கும் அவருடைய டீமுக்கும் ரொம்ப 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 நன்றி. ஏன்னா கார்கி சார் கூட ஒர்க் பண்ணும்போது எப்போவுமே ஒரு சேலஞ்சாக இருக்கும். இந்த படத்தில் அந்த சேலஞ்ச் கண்டினியூ ஆகுது. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் தெலுங்குல இல்லாத ஒரு விஷயம் மதன் கார்கி சார் புதுசாக பண்ணியிருக்காங்க. ஹீரோக்கு ரா வராதுன்னு மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்லேயும் அதான் பண்ணாங்க. ஹீரோ பேர் புஷ்பராஜ், அதில் ரா இருக்குது. ஹீரோயின் பேர் அதுலேயும் ரா இருக்குது. ஸோ ரா இல்லாமல் எல்லா இதுலையுமே பேசணும். சரக்கை கடத்தணும்னு சொன்னால் கூட ரா இல்லாமல் சொல்லணும். ஸோ படம் முழுக்க ரா இல்லாமல் பேசணுங்கிறது கண்டிப்பாக சேலஞ்ச் தான் சார். ப்ளஸ் அவரோட வாய்ஸையும் மேட்ச் பண்ணணும். புஷ்பான்னா நேஷனல் நினச்சிங்களா? இன்டர்நேஷ்னல். நீ எதுக்கும் அடங்காதவன். பொண்டாட்டி பேச்ச புருஷன் கேட்டால் என்ன ஆகும்னு இந்த உலகம் பார்க்கும். தனக்கு சேர வேண்டிய பைசா ஆனாலும் அரையனாலும் 7 மலைக்கு மேலே இருந்தாலும் 7 கடலை தாண்டி இருந்தாலும் போய் எடுத்துக்குவான். ஏன்னா புஷ்பா காசு அவன்தே. புஷ்பானா ஃபயர் இல்லடா, வைல்டு ஃபயர். புஷ்பா 2 எல்லாரும் ரொம்ப விரும்பி பாக்குறாங்க. புஷ்பா 1, புஷ்பா 2, புஷ்பா 3 அப்படின்னு இருக்கு. அந்த ஃபீல் எப்படி இருக்கு? இந்த ஃபீல் கிரியேட் பண்ணது அல்லு அர்ஜுன் சார், சுகுமார் சாரும். அவங்களுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். அந்த ஃபீல் கொஞ்சம் கூட குறையாமல், யாரையுமே ஏமாற்றாமல் ரொம்ப நல்லா படம் அவுட்புட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. டப் பண்ணும்போது எங்களுக்கு சில சீன்ஸ் எல்லாம் தோணுச்சு, இது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்கன்னு. அந்த நாங்கள் எந்த இடம்லாம் நினச்சோமோ அது எல்லா இடமும் சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. சந்தோஷமாக இருக்குது. ஓகே சார். ஆக்சுவலி தமிழ் ஆடியன்ஸ்க்கு இஷ்டமான மாதிரி ஒரு சில இன்புட்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கொடுத்த பெஸ்ட் ஆஃப் இன்புட்ஸ்லாம் நீங்கள் இதுக்கு நம்ம இன்புட்ஸ் ஆக்சுவலி ஒரிஜினல்லே இருக்குது. அதை நாம் எங்கேயுமே அது குறையாமல் பண்ணாலே போதுமா. நமக்கு இன்புட்ஸ்ன்னு நம்ம ஸ்பெஷல் எதுவும் கொடுக்க வேண்டாம். அது டிஸ்டர்ப் ஆகாமல் கொடுத்தா போதும். அதை பண்ணுறதுக்கு தான் மதன் கார்கி சார்லாம் இருக்காங்க. பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணாங்க. சேலஞ்சிங்காக இருந்தது. சந்தோஷமா இருக்கு, பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. செகண்ட் பார்ட்ல அவர் ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவர் இதுல புஷ்பா ரூல் பண்ற அளவுக்கு வந்துட்டாரு. அவரே ஒரு மாடுலேஷன் வேற மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அந்த மேஜிக் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு அவர் நினைச்சாரு. அதை நம்ம மேட்ச் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். எப்படின்னா, இது என்னோட காலு, இந்த பக்கம் இருக்குது என்னோட காலு, என் கால் மேல நான் கால் போட்டுக்கேன், உன் மேலேயே போட்டுக்க. இது ஃபர்ஸ்ட் பார்ட்டு. பொண்டாட்டி பேச்ச புருஷன் கேட்டா என்ன ஆகும்னு இந்த உலகம் பார்க்கும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எக்ஸ்பெக்டேஷன் பூர்த்தி பண்ணியிருக்கா இந்த படம்? ஷூர். நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பார்த்துட்டு பார்ட் 1 பார்த்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தோம். பார்ட் 2 எப்படி இருக்கு? பார்ட் 2 நல்லா இருக்கு. பார்ட் 1 வேற மாதிரி இருந்துச்சு, பார்ட் 2 வேற மாதிரி இருக்கு. இல்லங்க, அதான் சொல்றேனே, படம் முடிகிற மாதிரி இருக்கும்போது இன்னொரு ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் இதுக்கு எசன்ஸ்குள்ள கொண்டு போறாரு டைரக்டர். ஸோ இட் வாஸ் குட் ஒன்லி. வெரி நைஸ், சூப்பராக பண்ணிருக்கு. எல்லாருமே ஈக்குவலி குட். வேற என்ன ஸ்பெஷலா இருக்கு இந்த படத்துல? எல்லாருமே நல்லா ஈக்குவலி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. போட்டி நடிச்ச மாதிரி தான் தெரிஞ்சிச்சு எனக்கு. லீட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ரெண்டுமே பிடிச்சிருக்குங்க, நல்லா இருக்கு. அது வேற மாதிரி இருந்துச்சு, இது வேற மாதிரி இருக்கு. குட். அதான் சொல்றேனே, அது பார்ட் 1 நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, புதுசு இல்லையா? பார்ட் 2 நமக்கு தெரியும் என்ன ஆக போறது, யாரெல்லாம் இருக்க போறா, எல்லாமே ஒரு லீட் இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு அது வேற மாதிரி எசன்ஸ், இது வேற மாதிரி ஒரு ஃப்ளேவர். எல்லா படத்துலயும் தானே இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தேவை இருக்கு இல்லையா? படம் மசாலா படம் அப்படின்னா எல்லாமே தேவைப்படுது. குழந்தைங்களை கூட்டிட்டு வரலாம். சில சீன்ஸ் தவிர்த்து மீதி எல்லாமே இட் வாஸ் குட். தேங்க்யூ.